ஓம் ஸ்ரீ ஜெய் சாரம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிம்மா இருக்கிறீங்க எல்லாரும்? உங்களுக்காக அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கேம்மா. ரொம்ப அவதானமா இருங்க. அப்பா சொன்னாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் நிறைய இயற்கை அழிவுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தார். எப்பவுமே ரொம்ப அவதானமா இருங்க. அப்பா காலை கெட்டியா பிடிச்சிக்குங்கம்மா, நல்லதே நடக்கும். நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன். எல்லாரும் அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பால பேசியிருந்தாங்க. அதுல லண்டன்ல இருக்கிற பாபா டிவோட்டி சொல்லியிருந்தாங்க, மான்குட்டியை பார்த்ததும் அழகா இருந்தது, ரொம்ப போட்டோ எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. மானை பார்த்ததும் அவருக்கு ராமர் ஞாபகமே வந்ததா சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாமா, நிச்சயமா எனக்கும் அதே தான்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அப்போ அந்த மான்குட்டியை பார்த்துட்டு நான் தூங்க போனதா சொல்லியிருந்தேன், கவலையோட தூங்க போனதா சொல்லியிருந்தேன் இல்லையா கடைசியா. அதே மாதிரி நான் கவலையோட ரொம்ப ஒரு மாதிரி மன விரக்தி மாதிரி இருந்துச்சு. அதோட போய் தூங்க போனேன்னா அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்குது. காலையில திடீர்னு அப்படியே இந்த தானே கண் திறந்து ரொம்ப ஒரு மாதிரி தானே ஒரு முழிப்பு வந்துச்சு. வந்த உடனே கண்ணை திறந்தா டைமை பார்த்தா விடிய காலையில அதிகாலை 5 மணி. அப்போ என்னாச்சப்பா 3 மணிக்கெல்லாம் முந்தி எழுப்புவார், அன்னைக்கு 5 மணிக்கு எழுப்பியிருந்தார். ராத்திரி மனக்கவலையோட தூங்கினேன் இல்லையா, அதுதான் எனக்கு தூக்கம் வரல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் தூங்கும் போது. அதுதான் அப்பா என்ன 5 மணிக்கு எழுப்பியிருக்கார் போல இருக்கு. அதை முடிச்சதும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுமா. எப்படி சொல்ல, எனக்கு உங்களுக்கு சொல்ல முடியல. என்னமோ மாதிரி இருந்துச்சு. தூக்கமும் வரல, எழும்பவும் முடியல. நான் கண் முழிச்ச விதம் கூட வித்தியாசமா இருந்துச்சுமா. அப்படி ஒரு நாள் நடக்கல. திடீர்னு அந்த அப்படியே அந்த எப்படி மயக்கமா இருந்துட்டு முழிக்கும் போது அந்த கண்ணை முழிச்சா எப்படி எங்களுக்கு தோணுமோ அது மாதிரி இருந்துச்சு. அப்படித்தான் சொல்லணும். என்னமோ மாதிரி எல்லாம் இருந்துச்சு. கண் முழிச்சது அப்படியே நான் தூங்கிட்டு இருக்கேன் போல இருக்கு, எனக்கே தெரியல. திடீர்னு எனக்கே தெரியாம என் கண் ரெண்டும் அப்படியே முழிச்சுது. அப்படி முழிச்சதுமா. என்னத்துக்காக, என்ன ஒரு மாதிரியா இருக்குது, எனக்குள்ள ஏதோ நடந்த மாதிரி இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. ஆனா மனசுல எதுவுமே இல்லம்மா, எதுவித யோசனையும் இல்ல. தூக்கம் வரல. என்ன ஆச்சுது என்று சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே எழும்ப கூட மனசு இல்ல. எழும்பவும் பஞ்சியா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் அப்படியே எழும்பி வேலைக்கு போயிட்டார். நான் பார்த்துட்டு திருப்பி டைமை பார்த்தா திருப்பியும் 5:30. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ நான் ஐபாட் ஓன் பண்ணினதும் அதுல ராஜ் டிவி ஒரு ப்ரோக்ராம் அனுப்பி இருந்தாங்க. அதை பார்த்தா அது திருவண்ணாமலையில பாபா கோயில் இருந்துச்சு. அந்த பாபாவோட ஒரு ஆரத்தி தரிசனம் பார்த்தேன்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்குள்ள. ஆனாலும் அது எனக்கு உணர முடியல. எழும்பி அப்பாக்கு விளக்கு ஏத்தி வச்சுட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் எழும்பி போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி அப்பாவுக்கு விளக்கேத்த வந்தேனா. விளக்கேத்த வந்தா அப்பாவை பார்த்துட்டு கேட்டேன், என்னாச்சுது, என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியாது இல்லையா, அது அன்னைக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியாது இல்லையா. அப்போ அதுக்கு பிறகு ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் தான் எனக்கு இது தெரிஞ்சது. அன்னைக்கு நடந்தது என் மகனோட ஆக்சிடென்ட்டை தான் அப்பா காட்டியிருந்தாருன்னு. இப்போ நான் அப்பாவை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே நான் விளக்கேத்துறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு அந்த நெருப்பு குச்சி அது இடைக்கிட எனக்கு அப்படி ஆகுறது உண்டு. அந்த நெருப்பு குச்சியை தட்டும் போது அதுல இருக்கிற அந்த மருந்தெல்லாம் போயிடும். ஆனா அந்த நெருப்பு குச்சி பத்தாது. அப்போ 2-3 தடவை நான் தட்டி பாக்குறது. இன்னொரு நெருப்பு குச்சி எடுத்து அத லைட்டர்ல பத்திட்டு விளக்கு ஏத்தி வைப்பேன். இடைக்கிட எனக்கு அப்படி நடக்கிறது உண்டு. எப்பாவது இருந்துட்டு அப்படி ஆகுறது. அன்னைக்கும் நான் நெருப்பு குச்சி எடுத்து தட்டும் போது வரல. அப்ப எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, ரொம்ப சலிப்பா இருந்துச்சு மனசுக்கு. அப்பா பார்த்துட்டு, என்னப்பான்னு சொல்லிட்டு மறுபடி நெருப்பு குச்சியை தட்டும் போது மறுபடியும் நெருப்பு தணல் மாதிரி ஆனா நூந்துருச்சு. நெருப்பு தணல் தான் வந்துச்சு, அதுல அப்படியே நூந்துருச்சு, எல்லாம் கருப்பாயிடுச்சு. அப்போ அதை அப்படியே வச்சுக்கொண்டே கையில அப்பாவை பார்த்தேன். என்னப்பா இது, இன்னைக்கும் நான் உங்களுக்கு லைட்டர்ல தான் பத்தி வைக்கணுமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டே அந்த குச்சியை வச்சா அடுத்த குச்சி எடுக்கிறதுக்கு தான் நான் ரெடி ஆயிருந்தேன். சரியா, அப்படியே அந்த பார்க்கும் போதே அந்த நெருப்பு குச்சி இருந்துச்சு இல்லையா, அணிஞ்ச நெருப்பு குச்சி தனியா ஒண்ணுமே இல்லை, தனி கருப்பா இருந்துச்சு. அது திடீரென்று அப்படி சத்தமா ஒரு சத்தத்தோட அப்படி வெடிச்சுது.
வெடிச்சது சத்தத்தோட என்ன இது நோந்திருந்த நெருப்பு குச்சி மறுபடியும் சத்தத்தோட இப்படி வெடிக்குதேன்னு பார்க்கும்போது நெருப்பு தணல் அப்படியே பறந்துச்சுது மேல. என்னாச்சு என்று சொல்லி அதை பார்த்து அந்த அதிர்ச்சியில நான் பார்த்துட்டு இருக்கும் போதே நெருப்பு குச்சி தானா பத்துச்சுமா. இது அப்பாவோட ஒரு மகிமைதாம்மா. எனக்கு அப்படியே அதிர்ச்சியில இருந்து நான் மீண்டு வரல. அப்படியே பார்த்துட்டு நன்றி நன்றி நன்றிப்பா நன்றிப்பா, நெருப்பு குச்சி பத்த வச்சுட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடந்துச்சு. அன்னைக்குதான் முதல் தடவையா இது நடக்குது. அப்ப நான் அந்த நெருப்பு குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே விளக்கு ஏத்தினா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, லட்சுமி அம்மா விளக்கு தான் நான் ஏத்தி வைக்கிறது காலையில, ஆர்த்தி செய்யறது இல்ல. அந்த விளக்கு ஏத்தினதும் திடீரென்று பிரகாசமா ஒளிர்ந்ததுமா. அந்த ஒளியில பார்த்தா அந்த தீபத்துக்கு அதுக்கு உள்ள நெருப்பு தணல் மாதிரி தெரிஞ்சுது. அந்த நெருப்பு தணலுக்கு பின்னாடி பாருங்க, அப்பாவோட முகம் தெரியுதுமா. அப்பாவோட முகம் இதுல கிளியரா தெரியலமா, ஆனா அப்பாதான் இருக்காருங்கிறது எனக்கு தெரியுதுமா. அவருடைய தலையில கட்டிருக்க சீலையெல்லாம் அப்படியே தெரியுதுமா. என்னாச்சுப்பா, என்ன இது நெருப்பு தணல் தெரியுது? ஒருவேளை அப்பா எனக்கு தானா நெருப்பு குச்சி பத்த வச்சாரு இல்லையா, அதுதான் ஏதோ காட்டுறாருன்னு நினைச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு எனக்கு அந்த மனசு உடம்பெல்லாம் சோர்ந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, நான் அப்பாவை பார்த்து நான் அவரை சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, வேற எதுவும் இல்ல. நெருப்பு குச்சியை பத்த வச்சாரு இல்லையா, தானாவே அது பத்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக அப்பாக்கு திருவடி மந்திரம் என் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அப்போ எனக்கு மேலாம இருந்துச்சு. அப்பாக்கு அந்த திருவடி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் இருக்குப்பா, நான் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் டீ போட்டுட்டு வந்து டீயையும் வச்சுட்டு அப்படியே பெட்ல போய் இருந்தப்போ ஐபாட்டை ஓன் பண்ணினா அதுல சாய் பிரார்த்தனை சேனல் ராம்குமார் சாய்ராம் சகோதரர் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தார். அதை கேட்டுட்டே அது என்னமோ மாதிரி இருந்துச்சுமா. அது முதல் நாள் எனக்கு ஏற்பட்ட அந்த கவலையாலையா இல்ல என்ன ஆச்சுது எனக்கு பிறகுதானே தெரிஞ்சது. முதல் நாள் நடந்தது என் மகனோட ஆக்சிடென்ட் தான். அதுக்குத்தான் எனக்கு ஏதோ ஆகியிருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதுல ராம்குமார் சாய்ராமோட அந்த இது முடிஞ்சதும் இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று வந்திருந்துச்சு. அது சாயம்மான்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க கிட்டதான் அந்த பாபா உதயாலேயே பாத தரிசனம் கொடுத்திருந்தார். அது நடந்துச்சு இல்லையா, அவங்கதான் அவங்க போட்ட ஒரு இது போச்சுது. அதுல எழுதி இருந்துச்சு, தவறாம இன்னைக்கு திங்கட்கிழமை இதை செய்யுங்க பாபா டிவோட்டிஸ் செய்ய சொல்லி அதுல போட்டிருந்துச்சு. அப்ப அது என்னன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பாபா கர்ம வினைகள் எல்லாரோட கர்ம வினைகளையும் அவர் ஏத்துக்கிறாரு இல்லையா, அந்த ஒரு நாள் அவர் கஷ்டப்படுவார். ரொம்ப அக்னியோட இது தாங்க முடியாம அப்படி ரொம்ப வெக்கியா இருப்பார், ரொம்ப நெருப்பு மாதிரி இருப்பார், சூடா இருப்பார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்பாக்கு குளிர் தண்ணியில அபிஷேகம் செய்யுங்க, அதுக்கப்புறம் அப்பாக்கு நைவேத்தியமா கஞ்சி காய்ச்சுவாங்க இல்லையா அரிசியில, அந்த கஞ்சி காய்ச்சி வையுங்க நைவேத்தியமா. இத சொல்லியிருந்தாங்க. அப்பாவுக்கு ட்ரெஸ் நல்ல கொட்டன் கதிர் அந்த மாதிரி இதுல அப்பாக்கு ட்ரெஸ்ஸும் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கேட்டதும் காலையில அந்த நெருப்பு குச்சி வெடிச்சு பறந்ததும் அப்படியே தானா பத்திச்சுது இல்லையாமா, அதுதான் நினைவுக்கு வந்துச்சு. உடனே பெட்டை விட்டு ஒழும்பி ஓடி வந்து அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு தானா அப்பா நீங்க அந்த கஷ்டப்படுறீங்க, மத்தவங்களுடைய கர்ம வினைகளை எல்லாத்தையும் ஏத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களாப்பா, எனக்கு அது புரிய வச்சுட்டீங்க, எனக்கு அந்த உற்சாகம் உசாரம் எனக்கு தந்துட்டீங்கப்பா, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அந்த உற்சாகம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களாப்பா, உங்க கஷ்டம் தான் எனக்கு தாங்க இல்லாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிச்சேம்மா. எனக்கு எப்படி உற்சாகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் அப்படி என்ன மாதிரி நான் ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் டைமை பார்த்தா டைம் 9 மணி. அப்ப அவங்க சொல்றாங்க 10-11 மணிக்குள்ள எல்லாமே செய்யணும். அப்ப எல்லா இடமும் ஒரே டைம் தானே சொல்லுவாங்க இல்லையா.
சூரியன் உதிக்கிறதன் படி பார்த்தா. அதனால நான் உடனே ஓடி போயிட்டு அப்பாவுக்கு அரிசி கஞ்சி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அப்பாவுக்கு ட்ரெஸ் தைக்கணுமே, சீக்கிரமா ட்ரெஸ் தைச்சிட்டு அப்பாவுக்கு அபிஷேகம் செய்யலாம்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ் தைக்க துணி இங்கே இருந்துச்சுது. அது கூட பாருங்க, பாபாவோட இந்த மகிமையை பாருங்க, அப்பாவோட இந்த மகிமை. அது என்னன்னு சொன்னா, பொங்கல் வருது இல்லையாமா, அப்போ பொங்கலுக்கு என்ன கலர்ல உங்களுக்கு ட்ரெஸ் தைக்கன்னு கேட்டப்போ அப்பா ஆரஞ்சு கலர் எனக்கு சொல்லியிருந்தார். அப்ப அந்த ஆரஞ்சு கலர் துணியை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னோட துணிகள் எல்லாம் எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கராஜ் இருக்குது, அதுக்குள்ளதான் வச்சிருக்கேன். அப்போ அதுக்குள்ள இருந்து என்ன எடுக்க வச்சுட்டாரப்பா. எடுக்கும் போது இந்த காட்டன் துணியும் அதோட சேர்ந்து வந்துருச்சு. கொண்டு வந்த அப்புறம் தான் நான் அதை யோசிச்சேன், எதுக்கு இந்த துணி வந்திருக்கு, சரி பரவாயில்ல, இத இங்க வச்சிருவோம், பிறகு தச்சு முடிஞ்சா பிறகு பொங்கல் ட்ரெஸ் அப்பாவுக்கு தச்சு முடிச்சா பிறகு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நான் அதை வீட்டுக்குள்ள வச்சிருந்தேம்மா. உடனே அப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் தச்சுட்டு வந்து அப்பாவுக்கு அபிஷேகம் செஞ்சேன். என் குட்டிப்பாக்கு அபிஷேகம் குழி தண்ணியில செஞ்சேம்மா. அப்பா அந்த தண்ணியில வச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாவோட அந்த சூடு அப்படி வெளியில வந்த மாதிரி ரொம்ப சூடா இருந்தாருமா. அவங்க சொன்னது உண்மைங்கிறதே அப்பா எனக்கு உணர்த்திட்டாரு இல்லையா. காலையிலேயே விளக்கேத்த போகும்போது நடந்த மகிமைக்கும் அதுல பாருங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. இது எழுமின உடனே எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமும் என்ன திருப்பி மறுபடியும் பெட் ரெஸ்ட் இருக்கிறதுக்கா பெட்ல இருக்க வச்சு சாயமா சொல்றத கேட்க வச்சாரு இல்லையா பாபா. அதான் பாபா. அப்பாவை தொட்டு பார்த்தப்போ அவ்வளவு சூடு அப்பா இருந்து நான் பார்த்தது இல்லம்மா. அபிஷேகம் அப்பாவுக்கு எப்பவும் செய்வன். அப்பா நார்மலா தான் இருப்பார். அன்னைக்கு ரொம்ப அப்பாவை தொட்டு பாக்குறப்போ ரொம்ப சூடா இருந்தது. ஜுரம் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப சூடா இருந்துச்சு. அப்பாக்கு குளிர் தண்ணியில அபிஷேகம் செஞ்சேம்மா. அதுல பாருங்க அப்பாவோட அடுத்த மகிமே. அதுல அப்பாவுக்கு போட்ட பூ கூட அப்பாவே வாங்க வச்சிருந்தார். அந்த டிசம்பர் 29 அப்பா செஞ்ச ஒரு மகிமை நான் சொல்லியிருந்தேன். பாத திருவடி தரிசனத்துக்காக 108 பூ வச்சு நான் ஆசைப்பட்டதை செய்ய வச்சார் இல்லையா, அதே பூக்களே பூத்திருந்துச்சுது அன்னைக்கு. அந்த பூவையும் தான் அப்பாக்கு போடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் என்ன சொல்லி அது போடுவேன்னு சொல்லி. அதுல துளசி இலைகளையும் அப்பாக்கு அந்த பூக்களையும் போட்டு நான் செஞ்சேம்மா. அதுல அபிஷேகம் செய்யும் போதே அப்பாவை காலை சுத்தியே அந்த பூக்கள் அந்த துளசி இலையெல்லாம் இருந்துச்சுது. அதுல 2 துளசி இலை அப்பா காலையே ஒட்டி இருந்துச்சுமா. அதுல நான் வீடியோ எடுத்திருக்கணும், வீடியோல இருக்குது, உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கம்மா. இந்த எல்லாத்தையும் எடுக்கும்போது பூ ஒரு மாதிரி போயிடுச்சுங்க. இந்த துளசியில மட்டும் நான் தூக்க அது பாபா அப்படியே ஒட்டிட்டு வர்றது பாருங்க. அதுக்காக நான் திருப்பி வீடியோ எடுக்கிறேன். அதுல பாருங்க, அந்த பூக்கள் எல்லாம் அப்பா காலையே சொத்திட்டு இருக்குது. அதுல அப்பாவை தூக்கும் போது கூட அந்த அதுல ஒரு துளசியில அப்பாவை விட்டு விலகல. அப்பா காலைய ஒட்டிட்டே இருக்குது அப்பா பாதத்துக்கு கிட்ட. அதுல பாருங்க, நான் ஒரு இலைன்னு தான் நினைச்சேன். அப்பாவை துடைக்கும் போதுதான் பார்த்தேன், அவர் பின்னாடியும் ஒரு இலை ஒட்டியே இருந்திருக்குது. பாருங்க அதுல தெரியுது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இப்போ நான் அப்பா மடியில வைப்பேன் 2 இலைகளை. அதுல இதை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லும் போதுதாம்மா நானே உணர்றேன், அப்பா என்னமோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்கார். இப்ப இன்னைக்கு வரைக்கும் அப்பா மடியில 2 துளசி இலைகளை வைப்பேன். உங்களுக்கு தெரியும், நான் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் வச்சிருக்கிறது. அப்போ அன்னைக்கே அப்பா அந்த 2 பேரையும் ஏத்துக்கிட்டார். அந்த 2 பேருக்காகவும் ஏதோ செஞ்சிட்டு இருக்கார். எல்லாமே நல்லதே நடக்கும். அவங்கள அப்பா பார்த்துப்பார். எல்லா பூக்களும் கூட அப்பா காலையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தது அந்த தண்ணியில. ரொம்ப ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிராக்கிள் செஞ்சிருந்தார் பாபா. அப்படித்தான் அவர் செஞ்சிருந்தார். அவரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சுது. என்ன சொல்லும் போது கூட என்னால முடியல. அவ்வளவு எப்படி சொல்ல, நிறைய மகிமை செஞ்சிருந்தாருமா. அன்னைக்கு ஒரு நாள் நிறைய நடந்துச்சுது எனக்குப்பா. அது ஒரு மகிமை தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஆனா அன்னைக்கு முழுக்க 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 ஒரே மகிமையா இருந்துச்சுது. அப்பாக்கு குளி தண்ணியில நான் அபிஷேகம் செஞ்சேன் அன்னைக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. ஏண்டா அப்பாவுக்கு இதையாவது எனக்கு செய்ய கிடைச்சதே
அப்படிங்கிற சந்தோஷம் தாமா. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்பா எவ்வளவு பேர் கர்மவினி, எவ்வளவு பேருக்கு அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்பாவுக்காக இந்த ஒரு இதை எனக்கு என்ன கொண்டு செய்ய வச்சாரு இல்லையா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றின்றே சொல்லிட்டு அப்பாவுக்கு அபிஷேகம் செஞ்சம்மா. அந்த அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு அப்பாவுக்கு ஆர்த்தி காட்டினேன். ஆர்த்தி காட்டும் போது எனக்கே அழுக வந்துட்டுச்சுமா. ரொம்ப வேதனையா இருக்காப்பா. என்னப்பா என்ன வேணும் உங்களுக்கு கேட்டே நான் அது செஞ்சிட்டு இருந்தேனா, அதுக்கப்புறம் பாருங்க ஒளியில என்ன வந்திருக்குன்னு. சிவலிங்கமே வந்திருக்குமா அந்த தீபத்துல. பாருங்க அந்த ஒளியில. இதத்தான் தம் லைன்லயும் கொடுத்திருக்கேம்மா. அதுல சிவலிங்கம் தெரியுது இல்லையா, அதுல நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேம்மா. அந்த அரோப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வடிவா தெரியும். அந்த சிவலிங்கத்திலேயே ஒரு முகம் தெரியுது. அதுக்கு முன்னால பாருங்கம்மா, அப்பா நிக்கிறாருமா. அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறந்துட்டு அது நெருப்பு பிடிச்சிருக்குமா. அப்படி அந்த ஒரேஞ்ச் கலர்ல தான் போட்டிருக்கார். எல்லாமே அப்படி பறந்து அந்த நெருப்போட அந்த அனல் ஒளி அப்படியே தெரியுது. அதை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது அப்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கார். அப்படியே பாருங்கம்மா அந்த சிவலிங்கத்துக்கு. எனக்கு சிவலிங்கம் தெரியுது. சிவலிங்கம் முன்னாடி பாபா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நாளாம், அதுதான் ஏதோ அபிஷேகம் செய்திருக்கிறேன். பாபா ரொம்ப இதா இருக்கிற நாள் என்று சொல்லி போட்டு என்ன திடீர்னு எல்லாத்தையும் செய்ய வச்சார் பாபா. நன்றிப்பா, நன்றி. சிவலிங்கமா அந்த காட்சி எனக்கு கிடைக்குமாப்பா? என்னோட அப்பா கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், எனக்கு சிவனையும் பார்வதியையும் காட்டுங்கப்பா, பார்க்கணும் போல இருக்குது, அவங்க 2 பேரையும் ஒன்னா காட்டுங்கப்பான்னு கேட்கும்போது அப்பா காட்டினது இல்லை. ஆனா ஒரு தடவை அவரை காட்டியிருந்தார். தனியே அந்த சிவனை காட்டியிருந்தார். எப்படி சொல்றது, அவர் மயானத்துல இருந்தாருமா. ஒரே மண்டையோடுகளா இருந்தது. அதுதான் எனக்கு பயமா இருந்தது, பார்க்க முடியல. நிறைய மண்டையோடுகள் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தது எனக்கு கஷ்டமா போனது. அப்பா கிட்ட சொன்ன, அப்பா இப்படியெல்லாம் வேணாப்பா, சிவனையும் பார்வதியையும் சேர்த்து காட்டுங்கப்பான்னு கேட்டிருந்தேன். எல்லாமாகவே நீங்க பிறந்தவர் தானே பாபான்னு கேட்டேன். அவர் சிவனை என்னால பார்க்கணும். சிவலிங்கத்தை பத்தி நான் யோசிக்கல, ஆனா அவர் சிவலிங்கமா எனக்கு காட்டியிருக்கிறார். பாபா உங்க மகிமைப்பா. இது யாருக்கு கிடைக்கும்? அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிப்பா. அதே ரொம்ப நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி நன்றிகள்ப்பா. சரி 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 சரி. ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. அது கூட ஒரு நாள் காட்டியிருந்தார், சிவனை காட்டியிருந்தார். ரொம்ப எப்படி சொல்றது, அவருடைய உடல் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா அப்படி பலசாலி மாதிரி அவர் நிக்கிறார். பார்வதி அம்மாவை நாகம்மா ரூபத்துல காட்டியிருந்தார். அது பக்கத்துல இருந்தது. அநேகமா அது இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த 2021ல நிறைய மகிமைகள் அப்பா எனக்கு செஞ்சிருந்தார், நிறைய அற்புதங்கள் செஞ்சிருந்தார். அதோட வரும்னு நினைக்கிறேன். நிறைய கடவுள்களை காட்டியிருந்தார். அந்த சிவலிங்கத்தையே அப்பா நான் சிவனை காட்டுங்கப்பான்னு கேட்டதுக்காக எனக்கு சிவலிங்கத்தையே அங்க அன்னைக்கு காட்டியிருந்தார். அதுக்கு முன்னாடி அப்பா இருந்தார். சிவனுடைய ரூபந்தான் அந்த சிவலிங்கத்திலேயே தெரியுது. அப்ப அடிக்கடி எனக்கு இப்படி சிவலிங்கத்தை யூடியூப்ல யாராவது ஏதாவது போட்டாங்கன்னு சொன்னா, அந்த சிவலிங்கத்துல இருக்கிற அந்த உருவங்கள் என் கண்ணுக்கு தெரியுதுமா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சில வேளைகள்ல கண்கள் இருக்கும், சில வேளைகள்ல ஒவ்வொரு தெய்வங்களோட உருவங்கள் இருக்கும். அம்மன் இருப்பா, பிள்ளையார் இருப்பார், அப்படி நிறைய உருவங்கள். பாபா நிறைய தடவை இருந்திருக்கார் சிவலிங்கத்துல. நான் அதை உங்களுக்கு வரணும், போட்டோ இருக்கணும் என்னட்ட, வரும்போது போடுறேம்மா. பாருங்க இதுல தெரியுது அந்த லட்சுமி அம்மா விளக்க பாருங்க. அந்த விளக்குல அப்பா இருந்தார். அப்பாவோட முகம் தெரியுது. அதுல அப்பா மட்டும் இல்லம்மா, என்னையும் காட்டியிருக்காரு அதுல. அது இப்ப உங்களுக்கு போட்டோ போடும்போதுதான் நான் பார்த்ததே, யார் இதுல இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் அது ஜூம் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அதுல தெரிஞ்சது என்னத்தாம்மா, என் தலைமுடி பறந்துட்டு இருக்குது, என்னோட முகம் இப்படி ஒரு சைட் போஸ் பார்த்துட்டு இருக்குது. அப்பா எனக்கு பின்னாடி இருக்கார்.
இப்ப எனக்கு பின்னாடி இருந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்னமோ எல்லாம் செஞ்சிருக்காரு அப்பா. என்னோட கர்ம வினை, எங்களுக்குள்ள இருந்த அந்த கர்ம வினையத்தான் அப்பா ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். நிறைய பேருடைய கர்ம வினை சேர்ந்திருக்குது. அதுல என் வீட்டு பிரச்சனையும் இருக்கு இல்லையா? என்னோட மகன் அப்படி அந்த அன்னைக்கு முதல் நாள் தானே காப்பாத்திருக்கார். அதுல இருந்து அப்ப திருப்பி நடக்க போறது அப்பாக்கு தெரியும். இயற்கை விடாது இல்லையா? அதனுடைய வேலை அது தான் செய்யும். அதுல இருந்து என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அப்பா என்னென்னவோ எல்லாம் செஞ்சிருக்கார். அதுல என்னையும் கூட அங்க வச்சிருக்கார். அதுல வச்சு ஏதோ செஞ்சிருக்கார். ரொம்ப என்னோட தலைமுறையெல்லாம் அப்படி மேல பறந்துட்டு இருக்கு. என்னோட முகம் அப்படியே தெரியுது. முகம் மாத்திரம்தாம்மா இருக்குது. அப்பா பாருங்க, அப்பாவோட முகம் வடிவா தெரியுது எனக்கு. நான் என்ன தெரியறது நல்ல வடிவா ஜூம் பண்ணி பார்த்தப்போதான் தெரிஞ்சுது. நான் அதையும் வேணுமென்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி இதுல போடுறேன்னு பாருங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, அந்த சின்னதா இருக்கிறது பெருசா ஜூம் ஆக்கும் போது எதுவும் தெரியறது இல்லை. எதுக்கு நான் அதை போட்டுடுறேன். இல்லை, ஒரிஜினல் போட்டோவும் இருக்குது. நீங்க அதை எடுத்து கிளிக் எடுத்து அதுலயும் பார்க்கலாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி. சரியாம்மா? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காருங்கிறது எனக்கு இந்த ஒரு போட்டோவிலேயே அப்படியே புரிஞ்சிச்சுமா. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு போட்டோ. அந்த போட்டோவில் அப்பா அந்த சிவலிங்கத்தையே அப்படி கட்டி அப்படி அந்த எப்படி சொல்றது, கையால கைய அப்படியே வச்ச மாதிரி இருக்குது சிவலிங்கத்துக்கு மேல. அப்பாவோட முகம் அப்படியே 2ஆ பிரிஞ்சிருக்குமா. அப்போ அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் நினைச்சு பாருங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். இது எங்களுக்காக அப்பா ஏத்துக்கிட்டாருமா. எங்களுக்காக செஞ்சுட்டே இருக்காரு. அப்பாவுக்குரிய நாள் என்று சொல்லி அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தா இப்படி செய்யுங்கன்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த சாயம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுது, கவலையாவும் இருந்துச்சுது, அதுலயும் அதுக்கு மேலேயும் சந்தோஷமாவும் இருந்துச்சுது. என்னால இப்படி ஒன்று அப்பாவுக்கு செய்ய முடிஞ்சதே அப்படின்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமும் இருந்துச்சு. பாபா இன்னொரு நாளும் செஞ்சிருந்தாருமா. அது சிவனோட தான் போராடிட்டு இருந்தார். என்னோட மகன் ஆக்சிடென்ட்டுக்கு முதலா தான் இருக்கணும். சிவனோட ரொம்ப போராடி இருந்திருக்காரு அப்பா. என் மகனை மட்டும் இல்ல, நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அந்த நிறைய குழந்தைகளை காக்க சொல்லி என்னட்டு சொல்லி இருந்தார். அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தார். யாருக்கு யாருக்கு சொல்லணும். வளத்துணி அப்பா இருக்காரு இல்லையா, அவரையே எனக்கு காட்டியிருந்தார் ஒளியில. அவர்கிட்ட சொல்லு. அப்புறம் அந்த சோமியா அபிஷேக் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தார். அப்போ எல்லாம் அந்த சிவனுடைய அந்த ரொம்ப சிவன்கிட்ட ரொம்ப போராடி இருக்கார். அது அப்படியே தெரிஞ்சுது. அந்த குழந்தைகளை அப்பாவே அணைச்சு வச்சுட்டு அப்படியே கையில எல்லாம் தூக்கி எல்லாம் நிறைய பேரை காட்டியிருந்தாருமா. அது ஏற்கனவே சொன்னா இல்லையா எனக்கு நினைவுல இல்லைண்டா இனிமே வரும். அப்படியெல்லாம் நிறைய காட்டியிருந்தாருமா. இதை பார்த்தது எனக்கு ரொம்ப இதா போச்சு. அதுல பார்த்தா அப்பாவோட முகமே 2ஆகி இருக்கு. அப்ப எவ்வளவு அப்பா அந்த எவ்வளவு வேதனையை எவ்வளவு இதை அனுபவிச்சதுனால அவருடைய எவ்வளவு ஹீட் அவர் உடம்புல இருந்திருக்குது. அவருடைய முகமே 2ஆ பிரிஞ்சிருக்கு. அது அப்படியே பாருங்க, அந்த ஒளியில் அப்படியே இருக்குது. ஆனா அப்பா சிவலிங்கத்தை பிடிச்சிட்டே இருக்கார். சிவலிங்கத்துக்கு மேல கை வச்சுட்டே இருக்கார். அந்த சிவனிட்ட சரணடைஞ்ச மாதிரி இருக்கார். சிவனுடைய மறுபிறப்பு தான், விஷ்ணுவோட மறுபிறப்பு தான், பிரம்மாவோட மறுபிறப்பு தான். எல்லாமே 3 பேரும் சேர்ந்ததுதான் தத்தாத்திரேயர் இல்லையா, அவரோட மறுபிறப்புன்னு சொல்றாங்க. பாபா இருக்கும்போது கண்டோபா கோயிலுக்கு அடிக்கடி போவாராம். எல்லாரையும் போகவும் சொல்லுவாரா. கண்டோபான்னு சொன்னாலே சிவன் தானா. பாபா நிறைய பேருக்கு ஈசன மாதிரியும் காட்சி அளிச்சிருக்கார், அந்த பரமாத்மா மாதிரியும் காட்சி அளிச்சிருக்கார். ஆனா அவர் எப்பவுமே வாயால சொல்றது ராமர் பாத்துக்குவார், அல்லாஹ் பாத்துக்குவார் அப்படின்னுதான் சொல்லுவார். அப்பா தான் கடவுள் இல்ல, உங்களுக்கு ஒரு குரு மாதிரி அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு இந்த தரிசனத்தை இந்த அப்பா தந்ததும், எனக்கு இந்த காட்சியை பார்த்ததுமே எனக்கு தலைக்கால் புரியலம்மா, அப்படித்தான் சொல்லணும். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சுமா, என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்ப இப்ப இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னையும் வச்சு ஏதோ செஞ்சிருக்காரு. அதுதான் எனக்கு அப்படி எல்லாமே இருந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு பிறகு என்னை வச்சு இவ்வளவோ செஞ்சிருந்தார். நான் உங்களுக்கே சொன்னேன், இந்த குச்சியில நெருப்பு குச்சி தானே எரிஞ்சது என் கண் முன்னாடியே.
அதெல்லாம் அப்பாவோட ஒரு எப்படி சொல்லனா அப்பாவோட ஒரு மகிமை. அது என்ன தேடி வந்து எனக்கு இவ்வளவு செஞ்சிட்டு இருக்காரு இல்லையா. என்னுடைய ஆசை அவருக்கு தெரியும். என் மனசுல என்ன ஆசை இருக்குது, போன பிறப்புல என்ன ஆச்சுது என்றது அப்பாவை காட்டியிருந்தார் இல்லையா. நீ யாருங்கிறத நான் யாருங்கிறது சொல்லியிருந்தார். என்னோட மன ஆசைய பூர்த்தி செய்வார் என்னோட பாபா. இந்த பிறப்பு இல்லாட்டிக்கும் அடுத்த பிறப்பு இருக்குது. அப்பா பிள்ளையா நான் பிறப்பேன் நிச்சயமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைவேற்றி தருவார். நிச்சயமா நிறைவேற்றி தருவார். இந்த பிறப்புலையும் என்னை கொண்டு செய்ய வைப்பார். யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வைப்பார். அடுத்தவங்க மனவேதனைகளை போக்க வைப்பார். எல்லாமே அப்பா சொல்லித்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லதே நடக்குமா. எங்களுக்காக எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நல்லதே நடக்கணும். உலகத்துல வாழ்ற மனிதர்களை வழி நடத்துறதுக்காகத்தானே அப்பா வந்தார். கடவுள்கள் எல்லாருமே மாறதே அதுக்காகத்தான். அது வந்த இடத்துலதான் ஒவ்வொருத்தரும் மதம் அந்த கடவுளை வச்சு ஒவ்வொரு மதம் என்று சொல்லி மதத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கடவுள் வர்றதே மனிதர்களை வழி நடத்துறதுக்காகத்தான். அவங்க எங்களுக்காகத்தான் வந்து எல்லாமே செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் போறாங்க. இயேசுநாதரும் அதே எல்லாருமே அதே தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நாம தான் மனிதர்கள் தான் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவை கொண்டுட்டோம். அங்க அதுதான் நடந்துச்சு. இப்போ பாபா வந்துட்டார். அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார். எல்லா மதமண்டி எதுவுமே இல்லை. கடவுள் ஒன்றுதான். அது கடவுள் ஒன்றுதாம்மா. ஒரு கடவுள் ஒரு சக்தி இருக்குது. அது மனித ரூபம் எடுத்து மனிதர்களோட மனிதரா பிறந்து வந்த போதான் ஒவ்வொரு மதம் என்று உருவாக்கி அப்படி இருந்திருக்குது. வேற எதுவும் இல்லம்மா. எல்லாமே ஒரே ஒருத்தர் தான். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. பாபா டிவோட்டிஸ் நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. என் பாபா அங்க வந்திருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, உடனடியாவே நான் அன்னைக்கு சொல்லிட்டேன். போட்டோ அனுப்பி அண்ணி இதை பாருங்க, இங்க சிவலிங்கமே வந்திருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னது. அவங்களும் அதை பார்த்து அதே தான் வந்திருக்கு, அவரே தான் வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி பாபா நிக்கிறாருன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டது எனக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல பாருங்கம்மா, அந்த லட்சுமி அம்மா விளக்குல பாருங்க, அங்க வைரவர் வந்திருக்காரு. அதுல வைரவரோட கண்ணை பாருங்க. அந்த அந்த விளக்குல கொஞ்சம் அந்த அப்படியே அந்த உள்பக்கமா பாருங்க. நான் அதுல போட்டோ எடுத்தப்போ அப்படியே இருக்குது. உங்களுக்கு அது தெரியும்னு பாருங்க. பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க. அதுல அவருடைய கண் ரெண்டும் அப்படியே அந்த இதுக்குள்ளேயே அப்படியே வெளிச்சமா தெரிஞ்சுது எனக்கு. அதனாலதான் அதை பார்த்தேன். அப்பா அங்க இருக்கார். அப்பா அப்படி காலை வச்சுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கார். அப்பாவுக்கு மேல வந்து ஒரு சர்ப்பம் நிக்குது. அப்ப அப்படியே வந்து அந்த அப்படியே ஒரு வெள்ளையாவே இருக்குது. அப்போ சிவனும் பாபாவும் ஒன்றுதான்ங்கிறத அப்போ புரிய வச்சிருந்தார் அன்னைக்கு. இப்போ இத பார்க்க வச்சு உங்களுக்கு சொல்ல வச்சு எல்லாமே என்னை கொண்டு செய்ய வச்சிட்டார் பாபா. நம்பிக்கை இருக்கணும், அன்பு இருக்கணும். நம்பிக்கையை விட அன்பு முக்கியமா இருக்கணும். அது மாதிரி இப்ப கூட நடந்துச்சு இன்னொன்னு. அதை நான் இதுல சொல்லணும். என்னன்னு சொன்னா, ஒரு டிவோட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்தியாவில் இருக்கிற டிவோட்டி. அவ எப்பவுமே என் கூட பேசுறதுக்கு இது பண்ணுவா. அப்பா சில நேரங்கள்ல அவ கேட்கறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி அப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லும் போது பாபாவே எனக்கு இன்னும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க இன்னொரு டிவோட்டி இந்த இதை ஒன்று எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு முதலே எனக்கு அப்பா ஏதோ சொல்றார், ஏதோ உதவி செய்ய சொல்ற. யாருக்குப்பா, யாருக்கு என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலப்பான்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பார்த்ததும் நான் எப்பவுமே ஏதாவது அனுப்பியிருந்தா வீட்டுல இருந்தா அப்பா முன்னாடிதான் இருந்து சத்தமா போட்டு கேட்டுட்டு இருப்பேன். அப்ப கேட்டப்போ அப்பா சொல்லியிருந்தார், அவங்களுக்கு உதவி செய் என்று சொல்லியிருந்தார். என்னப்பா செய்ய, நீ செய்யறது மாதிரி செய் என்று சொல்லியிருந்தார். ஓகேப்பான்னு சொல்லிட்டேன். அந்த டிவோட்டியோட இன்னைக்கு தான் பேசினேன். அவங்க கூட பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பாபா சொன்ன மாதிரி அவங்களும் அதை சொன்னாங்க. தங்கிட்ட பாபா வந்தார், நேரம் வந்திருந்தார், இப்படி எல்லாம் சொன்னார். அவர் வேற பாஷையில பேசினாருமா, எனக்கு புரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் கூட என்னோட அப்பாவோட நான் தமிழ்ல தான் பேசுவேன். ஆனா இங்க நேரம் வந்தப்போ அவர் இந்த நாட்டு பாஷை பிரெஞ்சுல பேசினார் என்னோட. மறுபடியும் நேரம் வந்திருந்தாரு இல்லையா, ஒரு லூட்ஸ் மாதா
சர்ச்சில். அங்கேயும் அப்பா பிரெஞ்சில் தான் பேசினார் என் கூட. புரியுதா புரியுதான்னு கேட்டார். அதே வார்த்தைய என்னோட நேரம் வந்தப்பவும் அதை கேட்டிருந்தார். வானவில் பாத்தியா, நிலவு பாத்தியான்னு மாதிரி கேட்டிருந்தார். அதே மாதிரி வானவில்லோட அங்க லூட்ஸ் மாதா சர்ச்சில் எனக்கு காட்சி தந்திருந்தார். அவர் சொன்னார் அப்போது அந்த இத மட்டும் சொல்லியிருந்தார். எனக்கு நினைவுல இருக்குது. தான தர்மம் செய்யறத பத்தி நீ என்ன நினைக்கிறாய் அந்த கேள்வி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு அது செய்யணுங்கிற ஆசை நிறைய இருக்கு. எனக்கு அந்த வசதி இருந்தா நிச்சயமா செய்வேன்ப்பா என்று சொல்லி நான் அடிக்கடி அப்பா கிட்ட சொல்றது உண்டு. அது அவங்க கேட்டா பிடிச்சிருக்கான்னு அதையே கேட்டிருந்தார் என்கிட்ட. அங்க லூட்ஸ் மாதா சர்ச்சில் இருக்கும்போது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டும் போதெல்லாம் நான் பிடிச்சிருக்குன்றது தான் சொல்லியிருந்தேன். அது நினைக்கும் போது எனக்கு இப்போ பாபா இப்படி ஒரு டிவோட்டி மூலம் என்ன மறுபடி அதை நினைவுபடுத்துறார். அதை நினைக்கும் போது ரொம்ப எப்படி சொல்றது, மனசெல்லாம் ஏதோ எப்படி சொல்றது, மயிர்கூச்சரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குமா. மனசெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கும். அப்பா எப்பவும் துணையா இருப்பார். நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் நல்லது. அப்பா காலை கெட்டிய பிடிச்சுக்குங்க. அப்பா மேல அன்பா இருங்க, முழு நம்பிக்கையோட இருங்க. அப்பா செய்வார். அப்பா எது செய்தாலும் நல்லதற்கே. அதை நினைச்சிட்டே இருங்கம்மா, நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.